குட் ஆஃப்டர்நூன். மண்டே லஞ்ச் ரசம். மிளகு ரசமா பருப்பு ரசமா? அது மிளகு ரசம். அதே ரசம் இல்லைல்ல? வேணாம், அது ஊற்றிட்டு இருப்பேன், எனக்கு தெரியும். அது 4 நாள் ஆச்சுட்டு முடிஞ்சிடுச்சுல. அது கிங்ஃபிஷ் ஃப்ரை, வஞ்சர மீன் வறுவல். ரொம்ப வறுத்துட்டேன், கட்ட மாதிரி ஆயிடுச்சு. சரியா தான் இருக்கு. நேற்று ஒரு தம்பி கேட்டாரு, சார் மீனே சாப்பிட மாட்டீங்களா சார்னு கமெண்ட்ல. தம்பி நீங்க கேட்டதுக்கு மீன் சாப்பிட்றேன். அப்பேலம் ரசத்துக்கு அப்பேலம் சாப்பிட்றோம். அப்பேலம் சாப்பிட்றோம். ஒரு நிமிஷம் குளிர்ல டக்குன்னு சில்லுன்னு ஆயிடும் தான் சோல். ரசத்துக்கு அப்பத்துக்கும் வேற டேஸ்ட் இல்லை. காலையில் நான் ஒரு கமெண்ட் சொன்னேன், பிஸ்னஸ் மேன்ன்றதுக்கு நானே பிஸ்னஸ் மேன் தான். என் வாழ்க்கையில் நான் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். பட் என்னால் என்னோட எத்திக்க மீறி போன முடியாதால நான் நிறைய விஷயங்களை இழந்திருக்கேன். பணங்கள் இழந்திருக்கேன், மனுஷால்கள் இந்த என் காசை இழந்திருக்கேன், வாக்கு கொடுத்தவங்களோட சொல்லேருந்து செயல்லேருந்து அவங்க ஏமாற்றத்தை இழந்திருக்கேன், எல்லாம் இழந்திருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னால் பணத்தை வந்து அரகண்டாக கேட்டோ இல்லை மிரட்டியோ அவன் பின்னாடி போய் தத்திட்டு போய் வாங்கியோ எனக்கு அது தெரியாது. பட் நான் எத்திக்கோடு இருந்தேன். சத்தியமாக சொல்கிறேன், 3 வேளை நான் பிறந்ததுலேருந்து நல்லா சாப்பிட்றேன். எங்கள் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்தது தான். மணி வாழ்க்கைக்கு முக்கியம், ஆனால் மணியே முக்கியம் இல்லை. அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, லைஃபு. அதை தேடி போனால் போதும். ஏன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும், நான் ஒரு ஹோட்டலில் தங்கினா கூட நாங்கள் செல்ஃப் கேட்ரிங் ஹோட்டலில் தங்குவோம். அங்கே வர 4 பேருக்கோ, நீங்கள் சாப்பிட்றீங்க அங்கே சாப்பாடை நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் இந்தியன் ஃபுட் அப்படி இருக்கும் இப்படி நினைக்காதீங்க, வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க, எங்களை வாழ்த்திட்டு போவாங்க. இதுதான் எங்களை வந்து உந்தி தள்ளுது. பணம், பொருள், புகழ் ஒரு நாள் தான். இன்னைக்கு ஒரு பென்ஸ் கார் வாங்கினா அது ஓட்டுற அன்னைக்கு மட்டும்தான் பென்ஸ் கார் வச்சுக்கணும். அடுத்த நாள் ரோடில் நிற்கும், துடைப்போம். 1 வாரம் 2வது வாரம் அது ஒரு கார். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் வாழ்க்கையில், உச்சத்தை தொட்டுட்டேன். ஆனால் எது மேலேயுமே டிட்டாச் வித் அட்டாச்சாக தான் இருப்பேன் எப்பயுமே. நான் என் ஒய்ஃபும் அவர்கள் தான் கற்றுக்கிட்டேன். நான் அவள் எதையுமே மண்டைக்கு ஏற்றிக்க மாட்டேன். பந்தா காட்டுறது, பெரிய ஆள் திரும்ப ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. இருக்கும்போது எல்லாம் வருவாங்க. தேன் கூடு மாதிரி தான் வாழ்க்கை. இல்லாத போது ஒருத்த வரமாட்டான். இல்லாத போது வர ஃப்ரெண்ட்ஸு தான் நிரந்தரமான ஃப்ரெண்ட்ஸ். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. நீங்கள் இல்லாத போது எவன் வந்து உங்களை பார்க்குறானோ அவன் தான் உங்களை உண்மையான நண்பன். அது மாதிரி ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. அது போதும். என்னை தூக்கி போகிற 600 பேராக வேணும், 5 பேர் போதும். இது கூட இந்த ஊரில் தேவையில்லை. அழகாக பேக் பண்ணி கொண்டு போய் சொல்லுவான், அந்த டைமில் போனோம், அதில் கொடுப்பான், கொளுத்துவான், போயிட்டே இருப்பான். இவ்வளோ தான் வாழ்க்கை. இதுக்கு தான் அடிச்சுக்கிறோம், ஒன்றுமே கிடையாது. ஆசையே அழிவுக்கு காரணம்னு சொன்னான் புத்தர். தேங்க்யூ கண்ணம்மா. யூ ஆர் ஏஞ்சல்ரா, ஐ எம் யுவர் ஊஞ்சல்ரா. இதுக்கு மேலே என்னடா வேணும்?